ஹாய் மக்களே, நாம் பேக்கிங் கிளாஸ் வந்து ஃப்ரீயாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து செகண்ட் கிளாஸில் நம்ம 1/2 kgக்கு ப்ரௌனி வந்து பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறது, அதில் எப்படி க்ரிங்கிள் டாப்போடு செஞ்சு எடுக்கிறது அப்படின்றத எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்களும் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விடுங்க மக்களே. அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு பேக்கிங் பண்ணி சம்பாதிக்கணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் அதுக்கான திங்ஸ் எங்கே கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்மளே வந்து திங்ஸை வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். வேணுன்றவங்க டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங்கோடு செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க பிஸ்னஸில் இந்த ப்ரௌனி பிஸ்னஸும் ஒன்று. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பார்த்தீங்கன்னா 10,000லேருந்து 50,000 வரைக்கும் சேல்ரி இன்கம் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தால் போதும். நீங்களும் ஒரு சூப்பரான ஹோம் பேக்கர்ஸ் ஆகிடலாம். அதுக்காக நீங்கள் எந்த பேமெண்ட்டும் பண்ண வேண்டியது இல்லை. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை மட்டும் தட்டினா போதும். இப்போ எப்படி பர்ஃபெக்டாக ஒரு க்ரிங்கிள் டாப்போட ப்ரௌனி வந்து நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நம்ம இப்போ வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் ப்ரௌனி செய்கிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது. அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம மெஷர்மெண்ட் கப்பில் மெஷர் பண்ணுறது இந்த மாதிரி நம்ம அதிகமாக எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு நைஃபோ எது வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் கரெக்டாக அந்த லெவலுக்கு தான் நீங்கள் வந்து மெஷர் பண்ணி எடுக்கணும். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சிலர் வந்து அதிகமாக எடுத்துருவாங்க, சிலர் வந்து கம்மியாக எடுப்பாங்க. எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாது. இந்த மாதிரி மெத்தடில் தான் நீங்கள் வந்து எடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டர் ஷீட்டு, நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டர் ஷீட்டே ஒழுங்காக போட தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பட்டர் ஷீட் எப்படி பர்ஃபெக்டாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் சொல்லி கொடுத்துட்றேன். நாம் எந்த டின்னில் செய்ய போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அளவு வேணும், அப்படி லென்த் வேணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாலா பக்கமும் அந்த பாத்திரத்தோட இம்ப்ரெஷன் வர மாதிரி, அதாவது அந்த டின்னை கவுத்து போட்டு அதோட நாலா பக்கமும் இம்ப்ரெஷன் வர மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இம்ப்ரெஷன் வந்துருச்சா பார்த்தீங்களா, நான் எப்படி செஞ்சுருக்கேனோ அதே மாதிரி தான். அதை வந்து நல்லா 4 பக்கமும் நம்ம மடித்து விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கும் போதே உங்களுக்கு புரியும் எந்த சைடு எப்படி மடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் நீங்கள் 4 பக்கமும் மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கார்னர் ஷேப் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ வச்சும் பார்த்துக்கோங்க ஒரே அளவில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சிலர் வந்து இம்ப்ரெஷன் வைக்கும் போது லைட்டாக மிஸ் ஆகிருக்கும். ஸோ கொஞ்சம் லைட்டாக மறைஞ்சிருக்கும். சரி ஓகேடா ஒன்றும் பதிமாக மடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் மடிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி மடிக்காதீங்க. ஏன்னா லாஸ்ட்டில் நம்ம உள்ளே வைக்கும் போது கொஞ்சம் வந்து மிஸ்டேக்காக வரும். அதனால் நீங்கள் மேலே பாக்ஸ் வச்சுட்டு திரும்பி கூட சைஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி பிகினர்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மடித்த பகுதியில் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடில் இந்த மாதிரி 4 பக்கமும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் நான் வைக்கிறத பார்த்தாலே தெரியும், பெரிய பகுதியை வெளியவும் உள்ள சின்னதாகவும் வைக்கிறேன். இந்த மாதிரி வைக்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு ப்ரௌனி வந்து கார்னர் ஷேப் வந்து பக்காவாக கிடைக்கும். சேமாக ஸ்கொயர் டைப்லேயே நமக்கு வந்து அழகாக வரும். நீங்கள் ப்ரௌனி வந்து அழகாக எடுத்து அழகாக நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஒரு பீஸ் கூட வேஸ்ட் ஆகாது. ஸோ அதனால தான் எப்போவுமே ப்ரௌனி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த டின்னை வந்து ரெடி பண்ணி அப்படி ஓரமாக வச்சிடணும். அடுத்த ப்ராசஸ்க்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு என்ன பொருள் தேவைப்படும் அப்படின்றத பார்த்துடலாம். முட்டை, மைதா, கொக்கோ பவுடர், ப்ரௌன் சுகர், டார்க் காம்பவுண்ட், அதுக்கப்புறம் எசன்ஸ், ஒயிட் சுகர் பொடி பண்ணி வச்சுருக்கேன், பட்டர், சால்ட்டு. இவ்வளோ தான் நமக்கு தேவைப்படும். அதோட மெஷர்மெண்ட் எல்லாமே இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வெயிட் மிஷின் எடுத்துக்கோங்க. அது மேலே எந்த பாத்திரத்தில் நீங்கள் டார்க் காம்பவுண்டும் நெக்ஸ்ட் வந்து பட்டரையும் உருக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை எடுத்து வெயிட் போட்டு அதை வந்து டேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதில் வந்து ஒரு 200 கிராம் வந்து டார்க் காம்பவுண்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 100 கிராம்ஸுக்கு வந்து நம்ம பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கரெக்டாக நீங்கள் அளவு பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நான் 100 கிராம் பட்டர் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால நான் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சருக்கு தான் இருக்கணும். நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேருந்து அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. ஒன் இல்லாதவங்க டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம சாக்லேட்டையும் பட்டரையும் வந்து உருக்கி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டபுள் பாயிலிங் பண்ண தெரியாது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ வந்து ஓவனில் தான் அதை செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுனால அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டேன். ஒரு ட்ரையான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அது பிளாஸ்டிக்காகவும் இருக்கலாம், ஸ்டீலாகவும் இருக்கலாம். ஸ்டீலாக இருந்தால் பெட்டர். ஸோ அதில் வந்து ஒரு 3 முட்டையை வந்து நல்லா உடச்சி ஊற்றிக்கலாம். அது கூட வெண்ணிலா எசன்ஸையும் சேர்த்துக்கலாம்.
1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு அளவு தெரியணுன்னா அந்த மூடியிலேயே வந்து பார்த்திங்கன்னா மூடி ப்ளஸ் வந்து ஒரு அரை மூடி 1.5 மூடி வந்து நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஊற்றிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சால்ட் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகர் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஐசிங் சுகர் இது வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சுகர் வந்து பார்த்திங்கன்னா அரை கப்பு வந்து அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரௌன் சுகர் வந்து பார்த்திங்கன்னா அரை கப்பு ப்ளஸ் 1/4 கப்பு 3/4 கப்பு அளவுக்கு நான் வந்து ப்ரௌன் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரௌன் சுகர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரௌனிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும், தனி ஃப்ளேவரே கொடுக்கும். ஸோ அதனால் அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம செய்கிற ப்ரௌனி வந்து எவ்வளோ கேஜ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ஸோ அதை வந்து நான் லாஸ்ட்டில் வந்து வெயிட் போட்டே உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ வருதுன்னுட்டு. ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த கிளாஸ் எதுக்கு எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து கிளியராக புரியணும் அப்படிங்கிறதுனால தான் கப்பு மெஷர்மெண்ட்டை வச்சு நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் 1/2 கேஜி இல்லை 1/4 கேஜி வேணும் அப்படின்னா நம்ம வந்து கிராம்ஸ் கணக்கில் தான் எடுத்தால் தான் நமக்கு வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். ஸோ நீங்கள் அது கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ வந்து நான் கப்பில் வந்து மெஷர்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதையே ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான உங்களுக்கு ஃபஜ்ஜியான ஒரு ப்ரௌனி வந்து சூப்பர் டேஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் ரொம்ப அப்படியே கஷ்டப்பட்டு மெஷர் பண்ணோம் அப்படின்றதுலாம் இல்லாமல் ஈஸியாக நீங்கள் வந்து மெஷர் பண்ணிடலாம். உங்களுக்கு 1/2 கேஜி 1/4 கேஜிக்கு வந்து பர்ஃபெக்டாக மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு சுகரும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. அது பிட்வீனில் நான் வந்து பார்த்திங்கன்னா பட்டரையும் டார்க் காம்பவுண்டையும் ஓவனில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு நான் எடுத்துட்டேன். ஸோ நல்லா வந்து மெல்ட் ஆகிடுச்சு ரெண்டுமே. ஸோ அதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிங்கனாலே நல்லா வந்து சூப்பராக வந்து மிக்ஸ் ஆகிடும். ஏன்னா ஒரு 5 மினிட்ஸ் வச்சா போதும். நீங்கள் ஓவன் இல்லை அப்படின்னா டபுள் பாயிலிங்கில் இதை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு நீங்கள் அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஹீட் வந்து கரெக்டாக ஆறிடும். ஓவனில் வைக்கும் போது நமக்கு வந்து ஹீட் வந்து ஓவராக இருக்காது, லைட்டாக தான் இருக்கும். நம்ம இதை மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளேயே ஓரளவுக்கு நமக்கு ஆறி கிடச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்குது. அதனால் நான் வந்து இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு டபுள் பாயிலிங் வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டெல்லாம் வைக்கலை. ஸோ உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படிங்கிறதுனால ஸ்லோவாகவே உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். நல்லா ஒரு ஷைனிங்காக பார்க்கவே ரொம்பவே மாய்ஸ்டராக இருக்குது. ஸோ நல்லா வந்து ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா சூப்பராக ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே எக்கு வந்து பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான அளவு பார்த்திங்கன்னா மைதா வந்து அரை கப் அளவுக்கும் கொக்கோ பவுடர் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கும் நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதை வந்து ஒரு ஜெலிக்கிற இதில் போட்டு நல்லா நம்ம ஜெலிச்சிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொக்கோ பவுடரில் அந்த பால் மாதிரி இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து பபுள்ஸாக வந்து க்ரியேட் ஆகிடும். நம்ம செலிக்காமல் போட்டோம் அப்படின்னா அந்த பால் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக நம்ம மிக்ஸ் பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டாலோ அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனியில் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாக்லேட் ரொம்ப கசக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா இருக்காது. டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு மாறின மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஜலிக்கிறத வச்சு நல்லா ஜலிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த ஒரு விஷயத்த வந்து நான் மறந்துட்டேன். ஸோ அதையும் நான் இப்போ வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். வெரி சாரி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டையை வந்து நீங்கள் பீட் பண்ணுறது வந்து ரொம்ப வந்து பஃபியாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம வந்து பீட்டர் போட்டு நல்லா பஃப் பண்ணி அந்த கேக் அளவுக்குலாம் நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக நீங்கள் வந்து அந்த சர்க்கரை எல்லாமே உங்களுக்கு மிக்ஸ் ஆனால் போதும், கரைஞ்சா அந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு போதும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிவிட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா நம்ம கேக்குக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பஃப்னஸ் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் ரொம்ப ஸ்லோவாக தான் நம்ம வந்து இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் இதுக்கு தேவையில்லை. ஏன்னா இதுக்கு வந்து பஃப்னஸ் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் எந்த மெத்தடில் வேணாலும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் பார்த்திங்கன்னா ட்ரை இன்க்ரீடியன்ஸ் நல்லா மிக்ஸ் ஆனோம் அந்த வெட் இன்க்ரீடியன்ஸ் கூட. ஸோ அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பட்டரையும் காம்பவுண்டையும் வந்து நல்லா மெல்ட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். மிக்சிங் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரௌனி பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு பிட்வீனில் வந்து ஓவனை வந்து 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருங்க. ஏற்கனவே வந்து நம்ம வந்து டீனில் வந்து பட்டர் ஷீட் போட்டு ஆல்ரெடி எடுத்து வச்சதுனால இந்த பேட்டர் எடுத்து அதில் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில் பண்ணதுக்கப்புறம் அதில் எதுவும் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம டூத் பிக்கோ ஆர் இல்லை ஸ்டிக்ஸு எது வேணாலும் எடுத்துக்கலாம். நல்லா வந்து இந்த மாதிரி
ரேப் பண்ணி விட்டு அந்த கார்னர் 4 சைட்லேயும் நல்லா வந்து ஃபில் பண்ணி விடுங்க. சில டைம் வந்து அந்த ஃபில்லிங் வந்து அந்த கார்னர் மட்டும் போகாமல் கூட ஒரு சமயம் பபிள்ஸாக வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஓவனில் வந்து செட் பண்ணிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் பேக்கிங் மோடில் வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ எந்த வந்து பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடும். சில ஓவனில் வந்து 30 to 35 மினிட்ஸ் வந்து எடுத்துக்கும். என்னோடது வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச் டின்னில் தான் நான் இன்றைக்கி பேக் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. என்னோடய ஓவனை பொறுத்த வரைக்கும் நான் 30 மினிட்ஸ் இந்த பேக் பண்ணி எடுத்தேன்னா கரெக்டாக வந்து சூப்பரான ஃபஜ்ஜி ப்ரௌனி வந்து கிடச்சிடும். இல்லை ஓவனில் வந்து டைமிங் மாறும். அந்த மாதிரி மாறுதா இருந்தால் 30 மினிட்ஸ் நீங்கள் செட் பண்ணிட்டதுக்கப்புறம் வெந்திருக்கா இல்லையான்னு ஒரு டூத்பிக் வச்சு டெஸ்ட் பண்ணிவிட்டு அது ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா வெந்திருக்குன்னு அர்த்தம். ஒட்டிச்சுன்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆற வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா சூப்பராக கிடைக்கும். பட் ஆனால் நான் வீடியோக்காக எடுக்கிறதுனால சூடாக இருக்கும் போதே நான் உங்களுக்கு எடுத்து எல்லாமே கட் பண்ணி எல்லாமே நான் காமிக்க போகிறேன். ஸோ நான் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் நேரம் தான் ஆற விட்டு ரெஸ்ட் விட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டேன். எடுக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த டின்னில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். அது சின்னதாகவும் இருக்கலாம், பெருசாகவும் இருக்கலாம். ஸோ ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நான் உங்களுக்கு வெயிட் போட்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால நான் டின்னை டேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெயிட் போட்டிருக்கேன். 692 கிராம் வந்து எனக்கு காமிச்சிருக்கு. ஸோ நம்ம இப்போ மெஷர் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா 692 கிராமுக்காக நம்ம வந்து மெஷர் பண்ணி அழகாக வந்து நம்ம பண்ணியிருக்கோம். எவ்வளோ சூப்பராக ஃபஜ்ஜியாக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம ப்ரௌனி சேல் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ப்ரௌனி தேவைப்படுது அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை ஃபுல்லாக நம்ம வந்து கேக்ஸ் டெலிவரியும் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு கேக் தேவைப்படுறதுனாலும் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக செகண்ட் கிளாஸ் வந்து ஒரு ஃபஜ்ஜியான ப்ரௌனி எப்படி சூப்பராக வந்து மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருப்பீங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.